பொதுப்பாடல் எந்த ஒரு ஸ்தலமும் குறிப்பிட்டு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்லல. அப்படியானதானது இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழ்ல என்ன ஒரு இதுன்னா, எடுத்த உடனே வள்ளிக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்ருங்காரம் ததும்பக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து அருணகிரிநாதர் சொல்றார். இது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொன்னா, நீங்க கந்தர் அனுபூதியில நிறைய இடத்துல அருணகிரிநாதர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் குஞ்சரின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருப்பார் தேவயானையை பத்தி சொல்வதாக. மத்த எல்லா இடத்துலயும் அருணகிரிநாதர் வள்ளியை பத்தி தான் சொல்லுவார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் இரவான் பிறவான் இரவான் சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் என்று அருணகிரிநாதர் சொல்வார். எதற்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு என்னென்னமோ சொல்லலாம், வள்ளி இப்படி இந்த இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க முருகன் வேற சுப்பிரமணியர் வேலை இப்படி அது இது வள்ளியானதுதான் ஒரிஜினலா இருந்த வைஃபை இப்படி சொல்வதெல்லாம் வந்து இப்போ ஒரு அசட்டுத்தனமான ஒரு விஷயம். எப்படி எடுத்துக்கலாம் இந்த பாட்டெல்லாம், எப்படி எடுத்துக்கலாம்? திருடும் திருடன்னு சொல்றார். அதாவது ஏன்னா வள்ளிய வந்து எந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னாலும் அது இச்சாசக்திக்கான ஒரு ரூபம். சொல்லும் பொழுது பூர்வ கதையெல்லாம் நமக்கு தெரியும். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு விஷ்ணுவுக்கு 2 புதல்விகள் இருந்தார்கள். அவர்களுக்கு முருகன் மேல வந்து கல்யாணம் ஆகணும்னு இருந்தது. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், கந்த புராணத்துல இந்த கதை இருக்கு. இதை தாண்டி ஒரு லெவல், அதாவது ஒரு பிலசாபிக்கல் லெவல்ல இதுக்கானது ஒரு அர்த்தம் ஒண்ணு சொல்லலாம். வள்ளி பத்தி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஜீவாத்மான்னு எடுத்துக்கணும், முருகன் எல்லாம் பரமாத்மான்னு எடுத்துக்கலாம். எடுத்தா என்ன ஆகுமா, வள்ளியோட அந்த முருகன் மேல இருக்கக்கூடிய காதல், அதாவது ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மா மேல ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய காதலானது போய் நிறைய ஆகி ஆகி ஒரு நாள் பரமாத்மாவே வந்து அந்த வள்ளியை எடுத்துட்டு போகணும். அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து அந்த மோட்சமானது கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல செம்மான் மகளை திருடும் திருடன் சொல்றார். அப்படின்னா என்ன, ஜீவாத்மாவானது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ஸ்வரூபத்துல இந்த ஒரு 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 சரீரத்தை எடுத்து இந்த ஒரு கர்மவினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான புலன்கள் எல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த புலன்கள் எல்லாம் அடங்கும் தருணம் எது? ராத்திரி. ராத்திரி புலன்கள் எல்லாம் அடங்கினோடனே என்ன ஆகுது, எடுத்த உடனே அந்த டயத்துல வந்து ஜீவாத்மாவை அணுக முடியும். அதற்கு ஈக்குவலண்ட் தான் புலன்கள் எப்பொழுது உள்ள போகின்றதோ அந்த உள்ள போன சமயத்துல முருகன் அந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு தருணம். அதனாலதான் அருணகிரிநாதர் செம்மான் மக்களை திருடும் திருடன் எழுதியிருக்க. திருடும்ன்றது இந்த இடத்துல இருந்து அந்த ஜீவாத்மாவை எந்த இடத்த எந்த சமயத்துல எடுத்தா ஜீவாத்மாவானது வரும் என்றால், எப்பொழுது மனமானது உள்பக்கம் போய் அந்த வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கின்றதோ அந்த சமயத்துல பரமாத்மாவானது ஜீவாத்மாவை கவர்ந்து செல்லும். அதற்காக தான் இந்த இடத்துல ஒரு ராத்திரியே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக திருட்டு அப்படின்ற நிகழ்வோடு ஒப்பிட்டு அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்லுவார். ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, செம்மான் மகளை திருடும் திருடம் பெம்மான் இரவான் பிறவான் இரவான் அம்மா பொருள் என்றும் அறிந்திலனேன்னு சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த அப்படிப்பட்ட முருகன் வந்து உபதேசம் மந்திரம் சும்மா இருன்னு ஒரு உபதேசம் சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, எனக்கு சுத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியல. அந்த அனுபூதியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, முன் பக்கத்துலயும் ஒரு திருடும்னு ஒரு வார்த்தை இருக்கும், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அதே ஒரு அந்த வள்ளியானவள் என்ன ஒரு நிலையை அடைந்தாலோ அதே நிலையை குறிப்பிடுவதாக இந்த கடைசியில பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்லி அந்த புலன்கள் உள்ள போனா என்ன நடக்குமோ அதை அருணகிரிநாதர் அனுபவிச்சதாக அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதற்காக தான் இந்த எப்பொழுதுமே அருணகிரிநாதர் தேவயானை பத்தி முதல் திருப்புகள் எடுக்கும் பொழுது தேவயானை பற்றி அத்திக்கு இறைவன் சொல்லுவார், சொல்லி ஆரம்பிப்பார். ஆனா வள்ளி அளவுக்கு அருணகிரிநாதர் வந்து தேவயானைக்கு அத்தனை பாட்டு கிடையாது. ஏன்னா வள்ளியோடு ஒப்பிடுவது என்பது இந்த ஜீவாத்மாவோடு ஒப்பிடுவது, அதற்கான ஈடு இணை வள்ளி மட்டும்தான். அதனால அந்த வள்ளியை பத்தி அந்த ஓமையை யூஸ் பண்ணி அருணகிரிநாதர் பல பாட்டு எழுதியிருக்கார். அனுபூதியில பின்னாடி ஒரு இடத்துல வரும், திணியான மனோசிலை மீது உணதால் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பயும் தனியா அதிமோக தயாபரனே. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, முருகன் வள்ளி கிட்ட போனது மட்டும் இல்ல, அவர்கிட்ட போய் வள்ளி பதம் பணியும், வள்ளியோட பதத்தை பணிந்தார் என்று வருகின்றது. எதற்கு முருகன் அப்படி போய் பண்ணணுமா? அது ஒரு லீலை, ஒரு லீலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த கரெக்டான ஒரு பக்குவ நிலையை அடைந்த பொழுது பரமாத்மா தானாக வந்து ஜீவாத்மாவை ஏற்றி விடுவது, அதாவது அதை உயர்த்தி விடுவது, அந்த நிலைதான் வள்ளி பதம் பணியும். அந்த பதத்தை தூக்கி தன் தலை மீது வைத்துக் கொள்வது என்பது. ஏன்னா அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த உயர்வு தன்மையை கொடுத்து தன்னோட ஐக்கியபாவமாகணும். அதற்காக இதுல பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே அப்படின்ற அருணகிரிநாதர் சொல்றார். இன்னொன்னு இப்படியும் எடுத்துக்கலாம், ஜீவாத்மாவானது எப்படி இருக்கு, ஒரு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு, இந்த சரீரத்துல பல விதங்களான ஷட்ரிப்புக்கள் இருக்கு, இந்த மாதிரி அஞ்சு பூதங்கள் இருக்கு, புலங்கள் எல்லாம் இருக்கின்றது. அது மாதிரி வள்ளி பிறந்ததும் அந்த வேடுவர் குலத்துல,
ஆனா முருகன் எப்படி, முருகன் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கின்றார். அந்த வள்ளியானவள் மேல்நிலையை நோக்கி வரும்பொழுது பரமாத்மா தானாக அந்த பக்தி நிலையை பார்த்து இறங்கி வந்து அவளை உயர்த்துகின்றது. ஓகே, இந்த விஷயத்தை தான் இதே திருவள்ளுவர் அருணகிரிநாதர் வேடர் செழும் திணை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டின்னு சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கும்னா, வேடர்களுடைய செழுமை வாய்ந்த திணை புணத்தை காவல் காத்து அங்கு பரன் மீது இருந்த வெள்ளி பிராட்டியை, அந்த திணைப்புணத்தை வள்ளியானவள் காவல் காக்கின்றார். திணைப்புணம்ன்றது எப்படின்னா, இந்த கர்மவினை இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திற்கு அதற்கான ஒப்பிடுவது திணைப்புணம். எப்படி கர்மாவை அனுபவித்த அந்த ஜீவன் இருக்கின்றதோ அதே போல வள்ளியானவள் இந்த இடத்துல திணைப்புலத்துல அந்த இருக்கின்றார். எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு பரன் மீது, அதாவது ஒரு மேல உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து அந்த திணைப்புணத்தை பாக்குறாங்க. உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து பார்ப்பது என்றால் சாதா ஜீவாத்மா இல்ல வள்ளி, ஒரு படி மேல. ஏன்னா முருகன் மீது அந்த காதலானது வந்துடுச்சு. அந்த காதல் வந்த உடனே அவளுடைய நிலையானது மேல இருக்கு. அந்த மேல இருக்குன்னு சொல்வதற்கு தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றார், வேடர்களுடைய செழுமை வாய்ந்த திணைப்புணத்தை காவல் காத்து பரன் மீது வேடர் செழும் திணை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி மேல இருக்கா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கா. நெஞ்சமா, அதுக்கு தாயுமானவர் ஒரு சொல்ற, நெஞ்சமாகிய வயலிலே ஆணவமாகிய காட்டை வெட்டி அகங்காரமாகிய கல்லை பிளந்து கடினமாகிய மேட்டை எடுத்து உண்மையாகிய உழவை செய்து மௌனம் எனும் வித்தை விதைத்து அன்பு என்ற தண்ணீரை பாய்ச்சி சாந்தமாகிய வேலியிட்டு ஞானமாகிய பயிரை வளர்த்து அதன் தோன்றிய முக்தி என்ற கதிரை கொய்ந்த வரம் காமக்ரோதி பறவைகளை வைராகியமாகி பரன் மீது இருந்து ஆன்மாவாகிய வள்ளி பக்தி என்ற கவனிலே இறைவனது திருநாமங்களாகிய கற்கை வைத்து எரிந்து இனிது காவல் புரிந்தனல் என்று உணர்க. அதாவது தாய்மானவர் இப்படி ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருக்கார். ஒரு இதை பத்தி, இது பாட்டோட ஒரு சுருக்கம். இந்த பாட்டிலையும் இதேதான் வந்து தாய்மானவர் சொல்ற இதே விஷயத்தை தான் அருணகிரிநாதர் என்று சொல்றார். மேல அந்த பரன் மீது இருப்பது என்பது என்னன்னா, அந்த ஒரு உயர்ந்த நிலை. அந்த பறவைகள் எல்லாம் அந்த புனத்தை நோக்கி வருவது என்பது ஷட்ரு பூக்கள். அந்த வயல் என்கின்றது அந்த நெஞ்சம், அதாவது எந்த இடத்துல அந்த மும்மலங்கள் இருக்கின்றதோ அந்த நெஞ்சம். அந்த காட்டை வெட்டி அகங்காரம் என்ற கல்லை பிளந்து அந்த உழவு ஒண்ணு செய்யணும், செஞ்சாதான் அந்த அந்த திணையானது வளரும். அது காவல் காக்கணும். காவல் காப்பதற்கு என்னதான், அந்த கல்லை எடுத்து இப்படி எரிஞ்சாதான், அந்த நாமங்கள் என்ற கல்லை எடுத்து எரிஞ்சாதான் அந்த பறவைகள், ஷட்ரிப்புக்கள் என்கின்ற பறவைகளானது போகின்றன. இதே விஷயத்தை அருணகிரிநாதர் இந்த ஒரு ஓமை வெளிப்படுவதாக இங்க சொல்றார். அம்புகளால் செயல் தடுமாறி அப்படி வள்ளியானவள் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, முருகன் வந்து அங்க வர வந்து கண்களாகிய அம்புகள் பாய்வதால் செயல் தடுமாற்றம் அடைந்தது போல நடிக்கிறாராம் முருகன். எதற்கு அப்படின்னா, இந்த இடத்துல முருகன் நிஜமா வந்து அப்படி இதுவாயிட்டாரா அப்படின்றது இல்லாம செயல் தடுமாறுவது ஒரு லீலை. எதற்கு, அந்த ஒரு பக்தியான ஜீவாத்மா அப்படி வெளிக்காட்டும் பொழுது அதற்கு ஈக்குவலா, அதற்கு நேர் நிகராக பரமாத்மா அதை வந்து அதற்கு முன்னாடி தான் பெரிய நிலையில இல்ல, அணுகிற மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கேன்னு பரமாத்மா காமிக்கணும். இல்ல நீ என்ன பண்ணிட்டே இரு, நான் உங்ககிட்ட வரமாட்டேன், அப்படியே இருப்பேன், அப்படி இல்லாமல் அந்த பக்தியில உருகி பரமாத்மாவானது கீழே இறங்கி வரணும் இல்லையா. கீழே இறங்கி வந்தாதான் அடுத்த ஸ்டெப் ஜீவாத்மா வைக்க முடியும். அதற்காக விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறினது போல முருகன் நடிக்கிறார். இங்கே மேனி தளர்ந்து உருகா பரிதாபமுடன் அவருடைய மேனியெல்லாம் சுடல் சோர்வு அடைந்து மனம் உருகி நிற்கின்றாரா முருகன். பரிபிக்க பரிதாபம் அடைகின்ற ஒரு நிலையில், அதாவது எப்படின்னா கிழவேடம் பூண்டு நிறைய விஷயம் இதுவா வர, வேடரா வருவர், மரமா வருவர், அப்புறம் கிழவனா வருவர், இதெல்லாம் இருக்கு. அதுவானது எதற்கு அப்படின்னா, அந்த மறைவு ஒரு ஸ்தானத்துல இருக்கணும். அதாவது வயசான இதுல இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, அதை பார்த்து பயம் வராது. முதல்ல வயசான பத்தி யாருக்காவது பயம் வருவோம், நம்மள அடிப்பாங்களோ இது பண்ணுவாங்களோ, அது கிடையாது. இன்னொன்னு, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த நிலை, முருகனுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை கீழே இறங்கி வர ஒரு நிலையானது அது. அப்படி இருந்தா ஜீவாத்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிட்ட வரணும், அது கிட்ட ஒரு அன்பு செலுத்த வேண்டும்ன்ற ஒரு இன்னொரு ஒரு ஸ்தானத்திற்கு ஜீவாத்மாவானது போகும். அதற்குதான் அந்த இடத்துல உடல் சோர்வு அடைந்தது போல லீலையை செய்து புனம் மேல் திரு வேலை புகுந்த பராக்கிரமம் அது பாடி. எப்ப வரணும்னு சொல்லி சொல்ற, புனம் மேல் வேலை புகுந்த கரெக்டான சமயத்துல வரணும். அதனாலதான் சொல்ற, பெம்மான் மகளை திருடும் திருடன், அதாவது எதுவும் யாரும் பார்க்காத சமயத்துல வரணும். அதாவது என்னன்னா, வேற ஏதாவது ஒரு வஸ்துக்கள்லாம் இருந்ததுன்னா அந்த புலன்களானது இருக்கும் பொழுது அது அடையாளம் காண்பிக்க முடியாது. புலன்கள் எல்லாம் அடைந்த அந்த தருணத்தில் வேலை புகுந்த அப்படிப்பட்ட முருகனே பராக்கிரமம், அப்படிப்பட்ட பராக்கிரமம் வாய்ந்த அந்த பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கின்ற முருக பெருமானை அது பாடி, அந்த அப்படிப்பட்ட உன் லீலைகள் எல்லாம் பாடி நாடு அறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களையார். இப்படியெல்லாம் நாவலர்கள், அதாவது புலவர்கள் எல்லாம் உன்னுடைய பராக்கிரமத்தை பாடுகின்றார்கள். பாடுகின்ற அந்த உன்னை 14 உலகங்களும் ஏத்திய உன்னை 14 உலகங்களும் ஏத்திய இருத்தாளில் 14 உலகங்களும் புகழ்கின்ற உன்னுடைய 2 தாள்களை, அதாவது உன்னுடைய 2 பாதங்களை நாடு கடம்பு அணியா பரிவோடு புறந்த பராக்கிரம,
அது அந்த கால்களிலிருந்து ஒரு வாசனை வந்த பாதங்களிலிருந்து அந்த வாசனையானது எப்படி இருக்குன்னா, நாருன்னா இந்த இடத்துல வாசனை, கடப்ப மலர் வாசனை இருக்கா அந்த பாதங்களில், அப்படிப்பட்ட பாதங்களை நாட அருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே, அந்த பாதங்களை நான் அடைய மாட்டேனோ, உன்னுடைய பராக்கிரமமை பாடக்கூடிய முருகப்பெருமானே உன்னுடைய கால்களை நான் அடைய மாட்டேனோ என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். இது 4வது வரி. எப்பொழுதும் ஒரு திருப்புகழ்ல இந்த ஒரு வரியில அந்த இது வரும். அதற்கு அப்புறம் சொல்றார், ஆடக நீர்க்கு அசையாமல் உரம் பெற நாட்டி ஒரு 1000 வெம்பகுவாய் பணி கயிறாக ஆழி கடைந்து அமுதாக்கி. ஆடக மந்திர, அதாவது பொன்னிறத்துல இருக்கக்கூடிய மந்திரமலைக்கு நீருக்கு அசையாமல், அந்த மந்திரமலையானது என்ன ஆகுதா, பார்க்கடல் கடையும் பொழுது கீழே போகிற மாதிரி இருக்கான். கீழே போறத மலையை என்ன பண்ணணும், அசையாமல் உரம் பெற நாட்டி மேல தாங்கி பிடிக்கணும் ஒருத்தர். அதற்காக கூர்மாவதாரம் முருகப்பெருமான் எடுக்கின்றார், விஷ்ணு திருமால் எடுக்கின்றார். எடுத்த அந்த மந்திரமலையை மேல இப்படி தாங்குற பெற நாட்டி, உரம் பெற நாட்டி ஒரு 1000 வெம்பகுவை பனி கயிறாக. பனினா பாம்பு கயிறா இருக்கா, அதாவது வாசுகின்ற பாம்பு. வாசுகி எப்படி இருக்கா, அதுக்கு 1000 தலை இருக்கா. அந்த 1000 தலையில இருந்து அந்த 1000 வாய் பார்த்தா வெள்ளையா 1000 வாய்க்கள் இருக்கா. பாம்போட வாய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெள்ளையா தான் இருக்கும் இந்த 2 பக்கமும். ஒரு 1000 வெம்பகுவாய் பனி கயிறாக, அது கயிறாக மாற்றி வாசுகியை நாக மாற்றி ஆழி கடைந்து, ஆழினா கடலை கடைந்து அமுது ஆக்கி, அதுல இருந்து வந்த அமுதத்தை மோகினியாக அநேகர் பெரும் பசி தீர்த்த தேவர்களுக்கெல்லாம் பசி தீர்த்த அருள் ஆயனும். இங்க என்ன சொல்றார், ஒரு மலையை பத்தி சொல்றார். அந்த மலையோட பாரத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றலானது யாருக்கு இருக்கு இந்த இடத்துல, திருமாலுக்கு இருக்கு. ஒரு பெரிய விஷயம், அந்த பெரிய விஷயம் தாங்கக்கூடிய ஆற்றல் திருமாலுக்கு இருக்கு. அந்த மலையை அப்படி தாங்கி பிடிச்சு, அதை பிடிச்சி இது பண்ணி அந்த உரல் மாதிரி அதை வச்சு இப்படி ஆட்டுறாங்களோ, அதுல இருந்து வந்த, அது மட்டும் இல்ல, அதுல இருந்து வந்ததையும் கொடுத்தது திருமால். அப்படி ஒரு பெரிய பராக்கிரமத்தை செய்தவர் அருளாயனும். அன்று எயில் தீப்பட, எயில்னா இந்த இடத்துல அந்த 3 திருப்புறங்களும் தீப்பட அதிபார வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும். அந்த தீப்படுவதற்கு என்ன ஆகுது, திருப்புறம் அழிப்பதற்கு அதிபார, அதாவது ரொம்ப பாரமா இருக்கக்கூடிய, அங்க ஒரு பாரமான மந்திரமலை வந்தாச்சு. இந்த இடத்துல பாரமாக வாடை நெடும், வாடைனா வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மலை, அதாவது மேருமலை. சிவபெருமானுக்கு மேருதன்வான்னு ஒரு பேர் உண்டு. சிவபெருமான் பினாக்கம்ன்ற ஒரு இதை வச்சிருக்கார், ஒரு வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை தாண்டி மேருவையே வில்லாக வளைத்து அதை வச்சுதான் திருப்புறத்தை எரிப்பதுன்றது கதை தெரியும் நமக்கு. வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும், அவரும் ஒரு மலையை எடுக்கிறார். பெரிய 2 பேரும் சாதாரண ஆள் இல்ல. விஷ்ணுவும் ஒரு மலையை தூக்குவதற்கு இந்த மாதிரி கூர்மாவதாரம் எடுக்கின்றார். சிவபெருமானும் ஒரு மலையை எடுத்து வில்லா போடுறாராம். அப்படி ஒரு பராக்கிரமம் இருக்கான். சும்மா சாதாரண எதையோ ஒண்ணு வில்லா வைக்கிறது, ஒரு இதை எடுத்து பக்கத்துல வில்லா இருக்கிறது இப்படி இல்லை. ஒரு மலையே வில்லா வைக்கணும்னா எப்படி ஒரு பராக்கிரமம் இருக்க வேண்டும். கிரி கோட்டிய வீரனும், அவர்கள் 2 பேரும் என்றாங்களா, பாரத்தை தாங்கி அவங்க 2 பேரும் எம்பாரம் ஆற்றிய வாழ்வு என. முருகப்பெருமான் பார்த்து, நீ ஒரு பாரத்தை எனக்கு எங்ககிட்ட ஒரு பாரத்தை நீ குறைச்சிட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்களாம். என்ன பாரம் அப்படின்னா, நாங்க கஷ்டப்பட்டிருப்போம், இந்த மாதிரி நாங்க பண்ணா நீ பண்ணி எங்களோட பாரத்தெல்லாம் குறைச்சிட்ட. என்ன பண்ணார் முருகன், வஞ்சக ராட்சசர் குலம் மாலை ராட்சசர்களுடைய கூட்டம் எல்லாம் அழிந்து வாசவன் வன்சிறை மீட்டு. வாசவன் அதாவது இந்திரனுடைய இந்திரன் சிறையில இருந்தான். அந்த சூரபத்மன் சிறையில் அடைத்த அந்த இந்திரனை மீட்டு, அவன் ஊரும் அடங்களும் மீட்டு, அவனுக்கு ஊரை திரும்பி கொடுத்து அவனுடைய சொத்தெல்லாம் திரும்பி கொடுத்த அவன்கிட்ட, அவன் வான் உலகும் குடி ஏற்றிய பெருமாளே, அவன் திரும்பியும் இந்திரலோகத்துல உட்கார வச்ச பெருமாளே, இப்படிப்பட்ட பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு வரத்தெல்லாம் தீர்த்த. நாங்க என்னமோ இந்த 2 மலையை தூக்கியிருக்கலாம், இந்த மலையை நாங்க தூக்கிருக்கலாம், இந்த மலையை இவர் நான் இது ஏற்றி வில்லாக மாற்றி திருப்புறத்தில் அழிச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட பராக்கிரமமான பண்ணி எங்களுடைய வேலையை குறைச்சிட்ட, நீதான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்களாம். அப்படிப்பட்ட பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு பின்னாடி இருக்கிற ஊமையானது நம்ம பார்த்தா தெரியும். ஒரு பாரமான 2 விஷயத்தை 2 பேரும் பண்றது, அதை விட ஒரு பெரிய விஷயத்த நீ பண்ணி காமிச்சிட்ட அப்படின்னு சொல்வதாக இந்த பின்னாடி இருக்கிற ஊமை. முன்ன இருப்பது ஒரு வள்ளியோடு இருக்கக்கூடிய அந்த லீலா வினோதம் ஆனது எப்படி இருக்கு முருகப்பெருமான் இடம் இருந்து என்பது சொல்வதாக முன்ன இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இதுதான் இந்த பாட்டு. இது ஒரு பொதுப்பாடல், எந்த ஒரு ஸ்தலமையும் குறிப்பாக அருணகிரிநாதர் சொல்லல. இந்த பாட்டை இப்ப நான் சிம்மேந்திர மத்தியம் ராகத்துல பாடி காமிக்கிறேன். வேடர் செழுதினை காத்திதன் மீதிலிருந்து பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி. வேடர் செழுதினை காத்தின் மீதிலிருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல்
தடுமாறி மேனி தளர்ந்துருகா பரிதாபமுடல் புனமேற்றிரு வேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி மேனி தளர்ந்துருகா பரிதாபமுடல் புனமேற்றிரு வேளை புகுந்த பராக்கம் அது பாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலல் தங்களையார் 14 உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நாடறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களையார் 14 உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நாறு கடவு பணியா பறிவோடு புரந்த பராக்கிரம நாட அருள் தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே நாறு கடவு பணியா பறிவோடு புரந்த பராக்கிரம நாட அருள் தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே ஆடகமல்தர நீர் கசையாமலுரம் பெற நாட்டி 1000 வெம்பகுவாய் பணி கயிறாக ஆழி கடைந்த அமுதாக்கிய நேகர் பெரும் பசி தீர்த்தருளாயனும் அன்றையில் தீப்பட அதிபார ஆடகமல்தர நீர் கசையாமலுரம் பெற நாட்டி 1000 வெம்பகுவாய் பணி கயிறாக ஆழி கடைந்த முதாக்கி அநேகர் பெரும் பசி தீர்த்தருள் ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபார வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும் எம்பரமாற்றிய வாழ்வெளவல் ஜகராட்சதர் குளமாள வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும் எம்பரமாற்றிய வாழ்வெனவல் ஜகராட்சசர் குளமாள வாசவல் சிறை மீட்டவன் 100 மடங்களும் மீட்டவன் வானுலகும் குடியேற்றிய பெருமாளே வாசவல் சிறை மீட்டவன் 100 மடங்களும் மீட்டவன் வானுலகும் குடியேற்றிய பெருமாளே நாடறியும்படி கூப்பிடும் நாவல தங்களையார் 14 உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நாறு கடவுபணியா பறிவோடு புரந்த பராக்கிரம நாட அருள் தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே நாடறியும்படி கூப்பிடு நாவல தங்களையார் 14 உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நாறு கடவு பணியா பறிவோடு புரந்த பராக்கிரம நாடகருள் தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே